அன்பர்களே, இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களால் மாயாவி என்று அழைக்கப்பட்ட மாவீரன் சந்திரசேகர ஆசாத் பிறந்த நாள் இன்று. சந்திரசேகர ஆசாத் 1906 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி பண்டிட் சீதாராம் திவாரி என்பவரின் மகனாக உத்தரப்பிரதேச மாநிலம் பதர்கா என்ற ஊரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்து ஆசாத் தேசபக்தராக விளங்கினார். 15வது வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கியதால் கைது செய்யப்பட்டார். நீதிபதி அவரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் ஆசாத் என்றார். ஆசாத் என்றால் விடுதலை என்று பொருள். உன் ஊர் எது, உன் முகவரி என்ன என்று கேட்டபோது சிறைச்சாலை என்று முழங்கினார். ஆத்திரமடைந்த நீதிபதி ஆசாத்தை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஆசாத் சிரித்தபடி, இப்படி சொன்னால் என்னை சிறையில் அடைப்பீர்கள் என்பதனால் தான் என் முகவரி சிறைச்சாலை என்றேன் என்று சொன்னார். அதை கேட்டு நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் சிரித்தார்கள். கோபமடைந்த நீதிபதி 15 பிரம்படி கொடுக்கும்படி உத்தரவிட்டார். ஒவ்வொரு அடிக்கும் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டார். அவர் பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னதால் கைது செய்யப்பட்டவர் 15 அடிக்கும் பாரத் மாதா கி ஜெய் என்று முழங்கினார். இதை கேட்டு நீதிமன்றம் அதிர்ந்தது. அன்றிலிருந்து சந்திரசேகர சீதாராம் திவாரி என்ற அவரது பெயர் சந்திரசேகர ஆசாத் என்று மாறியது. இளம் வயதில் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பில் இணைந்து தீவிரமாக பணியாற்றினார். இளைஞர்களுக்கு காடுகளுக்குள் வைத்து போர் பயிற்சி அளித்தார். ஆர்ச்சா காட்டில் சதார் ஆற்றின் கரையில் உள்ள ஹனுமன் ஆலயத்தில் கூடாரம் அமைத்து தங்கினார். அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் தேசபக்தியை போதித்து அவர்களுக்கு போர் பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். அந்த ஊர் இப்போது ஆசாத்புரம் என்றே அழைக்கப்படுகிறது. 1925 தேசப்பணிக்கு பணம் தேவை என்பதால் புரட்சி வீரர்கள் ககோரி ரயிலில் கொள்ளையடித்தார்கள். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு புரட்சியாளர்களை ஒடுக்கும் பணியில் ஈடுபட்டது. இதில் சந்திரசேகர் ஆசாத்துடன் இருந்த பலர் கொல்லப்பட்டார்கள். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றவருடன் நெருங்கிய பழகிய ஆசாத் அவர்களுடன் இணைந்தும் தேசப்பணியாற்றினார். ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். சந்திரசேகர் ஆசாத்தை பலமுறை கைது செய்ய முயன்று முடியாததால் அவருக்கு மாயாவி என்றே பெயர் சூட்டினார்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் என்று தகவல் கிடைத்து அங்கு வரும்போது அவர் மாயமாகி இருப்பார். இதனால் அவர் மாயாவி என்றே அழைக்கப்பட்டார். 1931 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அலகாபாத் ஆல்ஃபிரட் பூங்காவில் சுகதேவுடன் பேசிக் கொண்டிருந்த போது பிரிட்டிஷ் படையினர் அவரை சுற்றி வளைத்தார்கள். சுகதேவை தப்பவிட்ட சந்திரசேகர் ஆசாத் ஆங்கிலேயர்களுடன் மோதலில் ஈடுபட்டார். துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன, முழங்கின. தொடர்ந்து காலில் குண்டடிப்பட்ட ஆசாத் ஆங்கிலேயர்களிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தன்னைத்தானே சுட்டு அன்னை பாரத மாதாவின் சுதந்திர பணி என்ற வேள்வியில் தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டார் சந்திரசேகர் ஆசாத். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்கவுண்டரில் தாங்கள் தான் அவரை சுட்டுக் கொண்டதாக பீத்திக் கொண்டார்கள். சந்திரசேகர் ஆசாத் ஆங்கிலேயர்களுடன் மோதுவதற்கு பயன்படுத்திய துப்பாக்கி அலகாபாத் மியூசியத்தில் இன்றும் இருக்கிறது. சந்திரசேகர் ஆசாத் தன்னுயிர் இந்த ஆல்ஃபிரட் பூங்கா இன்று சந்திரசேகர் ஆசாத் பூங்கா என்றே அழைக்கப்படுகிறது. அன்பர்களே, மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்து போராடிய புரட்சி வீரர்களின் வரலாறுகள் பாடங்களிலிருந்து மறைக்கப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் ரத்தத்தை சிந்திய பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சந்திரசேகர் ஆசாத், வீர சாவர்கர், மதன்லால் திங்காரா, உத்தம் சிங் போன்ற புரட்சி வீரர்களின் வரலாறுகள் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தால் அடுத்த இளம் சமுதாயம், நம்முடைய பாரதியர்கள் தேசபக்தி மிக்கவர்களாக, தேசத்திற்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த பரிதாபம், தேசபக்தி என்பது இளைஞர்களிடமிருந்து மறக்கடிக்கப்பட்டது. காரணம், நம்முடைய வெற்றி வரலாறுகள் மறைக்கப்பட்டதால். ஆகவே புரட்சி வீரர்களின் வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சந்திரசேகர ஆசாத் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்வோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.